கோழிக்கோடு கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்தவர் 42 வயதான தீபக். இவர் விற்பனை மேலாளராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஜனவரி 16ஆம் தேதி கண்ணூர் மாவட்டம் பையனூர் நோக்கி செல்லும் பேருந்து ஒன்றில் இவர் பயணம் செய்தார். அதே பேருந்தில் முன்னாள் பஞ்சாயத்து உறுப்பினரும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருமான ஷம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் பயணம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ஷம்ஜிதா தீபக் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி அவரை செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அது மட்டுமின்றி அத்துடன் நிற்காமல் அந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பதிவிட்டிருக்கிறார். தீபக் பேருந்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் அதில் குற்றம் சாட்டியிருந்தார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அதை பார்த்துள்ளனர். இந்த வீடியோ தீயாக பரவியதை அடுத்து தீபக் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். தனக்கு தொடர்பே இல்லாத ஒரு குற்றத்திற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னை வசைபாடுவதையும் அவமானப்படுத்துவதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் தவறு செய்யவில்லை என நண்பர்களிடமும் குடும்பத்தினரிடமும் அவர் அழுது புலம்பி உள்ளார். ஆனால் அவமானம் அவரை சூழ்ந்து கொண்டதால் கடந்த ஜனவரி 18ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது மறைவு குடும்பத்தாரை மீளாத துயரத்தில் ஆழ்த்தியது. தீபக்கின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகின. அந்த பேருந்தின் நடத்துனர் பயணத்தின் போது அந்த பெண் தீபக் குறித்து எந்த புகாரும் அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். போலீசார் விசாரணைக்கு பின் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறி வீடியோ வெளியிட்ட ஷம்ஜிதா முஸ்தபா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளனர். அவர் மீது BNS பிரிவு 108 கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒருவர் குற்றம் செய்தார் என்றால் அதை நிரூபிக்க நீதிமன்றங்கள் உள்ளன. ஆனால் கையில் செல்போன் இருக்கிறது என்பதற்காக நாமே நீதிபதியாக மாறி தீர்ப்பு வழங்குவது எவ்வளவு பெரிய அநீதி என்பதை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. தீபக்கின் இறப்பு சமூக வலைதளங்களை பொறுப்புடன் கையாள வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம்.